பெர்ஃபார்ம் பண்ண சொல்லவா? எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமா? இப்போ பண்ணே பார்ப்போம். மக்கள் என்னத்துக்கு பண்ண மாட்டேன்ல, ஏன்னா டைட்டில் அது போயிரும்ல. ஆமாம் போயிரும்ல. சரி ஓகே. யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர் ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம்ல உங்கள்கிட்ட? கேட்கலாம். இது மாதிரி எங்கே போனாலும் கோத்து விடுறது என் வேலை. அந்த வகையில் நீங்கள் ஏதாவது கேட்குறதுனா கேட்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ். மைக்கே கொடுக்காம என்ன கேட்குறது அப்படிங்க. மைக் கொடுக்கறதுக்கே நல்ல அழகழகான பொண்ணுங்கள்லாம் ஈவென்ட். நானே இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு தெரியாது. சூப்பர்ரா. என்னப்பா நம்ம மைண்ட் ஃபுல்லாக ஈவெண்ட்ல இருக்குல்ல, அதனால தெரியல. ஆமாம் எங்களுக்கு இங்கே ஒருத்தர் கேட்குறாரு. பட் இந்த கெட்டப் நல்லா இருக்கு சுதாகர். இன்னைக்கு தான் கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. சார் என்னோட பேர் மகேந்திர சார். ஒரு சார் ப்ரெஸ் கேள்விக்கெல்லாம் நாங்கள் தாங்க மாட்டோம் சார். சார் இல்லை சார், சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க சார். கேட்கலாம் சார், கேளுங்க சார் நீங்கள். ஆமாம் சார். அது படத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பரிதாபங்கள் வேலையை. இது வந்து வெறும் பேருக்காக தான் பரிதாபங்கள். எங்களை யாருன்னு தெரியணுன்றதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். யூடியூப்ல எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அந்த பரிதாபங்கள்ன்ற வார்த்தை தான். ஸோ அது சினிமாவுக்கு வர்றப்பையும் அது தேவைப்படும்ன்றதுனால தான் அதே ப்ரொடக்ஷனாக வச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். உங்கள் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட பேர் மகேந்திரவர்மன், வந்தவாசிலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ஸோ இந்த ஃபில்ம் உங்களை நம்பி தான் முழுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்ம் ஃபுல்லாக காமெடியாக ஷோவாக இருக்குமா அப்படின்றது ஒரு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. காமெடியாக தாங்க இருக்கும் அந்த படம் ஃபுல்லாமே. தேங்க்யூ. பரிதாபங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அல்ல அது பெரிய விஷயம் தான், ரொம்ப லைட்டாக, ஆனால் நம்ம காமெடியாகவே ஃபுல் காமெடியாகவே பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சுதாகர் வச்சு ரொமான்டிக்காக பிரதர் பண்ண முடியும்? பண்ணலாம். நீ பண்ணியிருக்க இல்லை? வேணாமா, அது சொல்ல வேணாமா? சரி ஓகே. ஹலோ சார். யாரு படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி? இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணலையே ப்ரோ. இல்லை, நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்கல்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நானும் கோபி மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ MS பாஸ்கர் அவர்கிட்ட பேசியிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவங்கள்ட்ட பேசி வச்சுருக்கோம், கன்ஃபார்ம் ஆக அவங்க பேரை சொல்ல முடியாதனால என்னால் அதை சொல்ல முடியல. டெக்னிக்கல் டீம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணவங்க மட்டும் தான் மேலே ஏற்றிருந்தோம். அது மாதிரி சொல்லியிருந்தோம். இல்லை ஹீரோலாம் கிடையாது, அது வந்து கேரக்டர் ப்ரோட்டகனிஸ்ட். ஹீரோலாம் கிடையாதுங்க. கேளுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ். நன்றி ப்ரோ. படம் யூடியூப்ல தான் ரிலீஸா, தியேட்டர்ல ரிலீஸா? தியேட்டர் தாங்க ரிலீஸ். எங்கள் படம் ஃபுல்லாக தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் தான். இல்லை பொதுவாக நாங்கள் பண்ணுவோம், இப்போ எங்களை பண்ணுறாங்க. அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் மகள், அதுதான். ஹாய் ப்ரோ, என் பேர் பிரவீன். சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹே மணி கம் டுடே டுமாரோயா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கான மெசேஜா? அது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தானே எதிர்பார்த்தீங்க. அதாவது அதுதான் படத்தோட கதையை, அதுதான் அதை தான் வலுவாக சொல்லியிருக்கோம். முதல்ல அந்த டைட்டில் தான் முதல்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை ஒன்லைனே கேட்க ஆரம்பித்தோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வடிவேல் சார் டெலாக் வந்து அந்த மனதை திருடி விட்டாய் படத்தில் வந்து டெலாக் சொல்லியிருப்பாங்க, வந்து மணி கம் டுடே கோ டுமாரோ யா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி துபாயில என்னுடைய தம்பி அப்படின்னு பேசுவார்லாம், அந்த டைலாக் அப்படியே. அதே மாதிரி படத்துலேயும் வந்து ஒரு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தானே படமே. அது வந்து படம் வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அது அப்படியே கேட்டால் உளறிடுவாங்க நான். ஆமாம், அப்படியே கேட்டால் பணத்தோட வடிவம் மாறுது, அது இதுன்னு ஏதாவது கதையை சொல்லி போகிறேன். நான் ஒரு கொஷினுக்காக தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டருக்காக தான் கேட்டேன். இல்லை நல்லா கொஷின் வந்து ஸ்க்ரீன், ஐ மீன் கதை திரைக்கதை எல்லாம் ரெடியா இல்லை இல்லைன்னு ப்ராசஸா? இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, பவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போது கார்த்திக் அவர் தான் ஃபுல்லாமே ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து சும்மா அப்போ பார்ப்போம், பார்த்துட்டு திடீர்னு போய் ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கேமரா வச்சு ஒரு குட்டி செட்டப் மாதிரி வச்சு ஸ்டேஜ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போ ஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே ஸ்டேஜ் பண்ணி பார்த்துட்டு இப்போது இந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வராங்க, இப்படி பேசுகிறாங்க, இதுமாதிரி என்ன பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான், எதுவுமே நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிலாம் போக மாட்டோம். அதே மாதிரி இதுவும் போய், ஆனால் இப்போ படம்னால அப்படி போக முடியாது, அதனால் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷூட் பண்ணி அதை என்னென்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
நீயா நான் பார்க்குற மாதிரியே இருக்கேன். சரி ப்ரோ. கோபி சுதாகர் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் நேச்சுரல் டேலண்ட், இதே கிரியேட்டிவிட்டியோட இதே தைரியத்தோட கண்டினியூ டு டூ மூவிஸ். கண்டினியூ சப்போர்ட்டிங் யூ. தேங்க்யூ. ஹலோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். ரிலீஸ் டேட் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? யாரோட மோதிரம் மாதிரி பிளான்? யாரோட ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? அதாவது யார் கூட நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது, பையன் ஏன் அடிச்சுக்கிட்டு சாகணும், அதான் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்ச உடனே எப்போ டேட் கிடைக்குதோ, எப்போ கரெக்டாக டைம் ரிலீஸ் பண்ணுவோமோ அதை பார்த்து கரெக்டான டைமில் சிறப்பாக பண்ணிடலாம். ஆமாங்க. இவங்களோட வர்றவங்க தான் இவங்க கூட மோதுறதுக்கு வர்றதுக்கு. இல்லை இது எப்படி டைட்டில் அவர் தேவையில்ல அதுக்கு. ஹலோ, ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன். இல்லை, ஒரே படம் தான். ஆக்சுவலாக 6 இல்லை 6.3 கோடி, 20 லட்சம் கம்மி. அப்பா, எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்விதான். அது சொல்லு. லைக் ஹீரோயின் நயன்தாராவா தமன்னாவா சார்? சரிங்க, அது வந்து ஆக்சுவலாக இலியானா டி க்ரூஸ் பேசணும். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பாலிவுட்டில் பிஸியாக இருக்காங்க. பின்ன மாப்பிள்ள வெறுப்பேற்றுறாரு. சார் ஆன்சர், வெயிட்டிங் ஃபார் ஆன்சர் சார். அவ்வளோதான். பேரில் வேணா அப்படி வச்சுக்கலாங்க. அப்படியே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. என் பேர் சரத்குமார். உங்களை நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் பயங்கரமாக ஆக்சுவலாக யூடியூப்பில் எப்பயுமே என்னோட வேலையை இன்டர்நெட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களோட தான் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கும். என்னதான் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, விஜய் சொன்ன மாதிரி எங்களால் பண்ண முடியல. நானும் ஒரு காலத்தில் வரணும்னு பார்த்தது, வர முடியல. வாழ்க்கை வேறு மாதிரி திசையில் போயிடுச்சு. அது உங்களால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமேன்றது தான். உங்களை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்ததுனால ஹெல்ப் பண்ண முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றி. என்னோட கொஸ்டின் வந்து ஒன்று தான், ஸ்டில் உங்களோட வீடியோஸ் போடுவீங்களா? வேலை இருந்தாலும் அது வீக்லி ஒன்ஸ் வந்துடும். அது தடையே கிடையாது. இல்லை, அதுதாங்க 2 டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. யாராவது இன்டர்வியூ கொடுத்தா தானே எங்களுக்கு கண்டென்ட் சிக்கும். கண்டென்ட் ரெடி அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கு, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி. இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி செஸ்லீஃபாக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி சொல்லும் போது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. எங்களுக்கும் சில விஷயங்கள், ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும், ஏதாவது போகும்போது ஏதாவது சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யாராவது டக்குன்னு கூப்பிட்டு அது நல்லா பண்ணுறீங்க, அவங்களை பிடிக்கும், ஒரு செல்ஃப் எடுத்துலாமல் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அப்படியே டக்குன்னு மாதிரி எல்லாம் இதாகிடுது. உங்களால் தான் வந்து நாங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எங்கள் 2 பேரோட ஃபேமிலியுமே அங்கே இருக்காங்க. அம்மா அப்பா, அத்தை மாமா எல்லாம், அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து அது இப்படி பார்க்குற காரணம் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் வெக்கப்படுவாங்க. அடுத்த கேள்வி ப்ரோ, என் பேர் கபிலேஷ். ப்ரோ, படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணீங்களா இல்லை இந்தியா இல்லை தமிழ்நாடு மட்டும்? வேர்ல்டு வைட் ரிலீஸா? வேர்ல்டு வைடுங்களா? அது இங்கே ஈக்குவடார் பக்கத்தில் ஒரு தீவு வாங்கி அங்கே ஒரு தியேட்டர் கட்டி. இல்லைங்க, நாங்கள் அப்படி தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம். அது எங்களோட இடம். இப்போ எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணுங்கிறதான் நாங்கள் ஃபஸ்ட்லேயே முடிவு பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த மாட்டை நான் கண்டிப்பாக அந்தளவுக்கு கொண்டு போகணுன்னு எங்கள் ஆசை. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ. கேள்விலாம் கேட்கல, தயவுசெய்து ஜாம்பி மாதிரி படம் பண்ணிடாதீங்க. இது ஐயோ, இதுக்கு என்னங்க எக்ஸ்பிரஷன் கொடுங்க? என்ன அப்படி சொல்லிவிட்டாரு இவரு? சரி, பரவாயில்ல ப்ரோ, பண்ணல ப்ரோ. சரி சரி, ஷோர். அந்த படம் தியேட்டரில் கூட பார்க்க முடியல. தியேட்டரில் ஓப்பனா சொல்லிடுறேன், சன் நெக்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ, பாருங்க. இல்லை ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும்ல. இந்த டைட்டில் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது மாதிரி தான். வாழ்த்துக்கள். ஷோர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, படம் எத்தனை லாங்குவேஜில் ப்ரோ? என்ன ப்ரோ எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது ப்ரோ? அது வந்துங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலான்னு எங்களுக்கு கூட ஆசை தாங்க. அதுக்கான பிளான்கள் போய்கிட்டு இருக்கு. அது கூட சீக்கிரமாக நாங்கள் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆமாங்க, சான்ஸ்கிரிட்டில் கூட ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி, அண்ணன் சொன்னார். இப்போ ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. இல்லை, ஃபைட் சீன் யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்கா, கோபி அண்ணாக்கு? ஃபைட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஃபைட் இருக்காதுங்க, இது வேறு மாதிரி இருக்குங்க. அது இப்படி கேட்டால் நான் தான் சொல்லிடுவேன். அப்புறம் அவனை பாருங்க, அவனை பாருங்க, ஃபைட் பண்ணுற லட்சணத்தில் இருக்கானா அவன்?
இது இல்லை சொல்கிறேன் நான் ஃபைட் பண்ணுவேன்டா. நான் அன்னைக்கு பார்த்து சரி நீங்கள் கேள்வி கேளுங்க. இல்லை வேணாம் கத்துமா கிடங்க. விக்கி ப்ரோ கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க 2 பேரையும். நீங்க எப்போ ஹீரோவா நடிக்க போறீங்க? கேளுங்க. அப்பா எதுக்கு? அதுக்கப்புறம் அவர் மைக்க வாங்கி சாம்பி மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கா? சினிமால நிறைய தவறுகள் நடக்கும் பிரதர். எப்பயாவது அந்த மாதிரி தவறு நடந்தா மன்னிச்சு இது எடிட்ல கூட தூக்க முடியாது. நாங்க எங்க வீடியோனா எடிட்ல தூக்கிறோம். இங்க பாருங்க 35 கேமரா இருக்கு. எப்படி எடிட்ல தூக்கு? ப்ரொடியூசர் அந்த அது எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. ப்ரோ இந்த தமிழ் ராக்கர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னது ப்ரோ? தமிழ் ராக்கர்ஸ். தமிழ் ராக்கர்ஸ் தம்பி அவங்க ரொம்ப சொல்லித்தான் நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்லாம் ப்ரெஸ் மீட் இன்டர்வியூ வச்சு வீடியோ பண்ணுறீங்க. இந்த இதை வச்சு வீடியோ ஏதாவது வருமா? இது நம்மளை வச்சு நம்மளே வீடியோவா? அது கொஞ்சம் நல்லா இருக்காது. வேற யாராச்சும் படம் எடுத்தாங்கன்னா பண்ணுவோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி வேற யாராச்சும் க்ரௌட் ஃபண்டிங் ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ செஞ்சுருவோம். அப்போ ஒரு வீடியோ உண்டு. கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு எப்படி கோபி சுதாகர் இங்கே இருந்து இங்கே வந்து இன்டர்நெட்டில் ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் கோபி சுதாகர் ஆயிடலாம் நிறைய பேர் நிறைய விதங்களில், ஏன்னா பரிதாபங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம். அலப்பறைகள் அதுகள் இதுகள் இவைகள் அவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் பார்த்தோம். கல்லு ஃபுல்லாமே கல்லாயிருச்சு. ஆமாம். ஸோ அந்தளவு நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அவங்க வந்து இது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு. இந்த க்ரௌட் ஃபண்டிங்கிறது இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் தொடர்ந்து இது மாதிரி வருவாங்கன்னு நம்புவோம். ஆமாம், அதுக்காக தான் வந்து இந்த மாடலே வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை வந்து பணம் வாங்குறது இல்லை, பணம் திருப்பி கொடுக்குறத பற்றியும் கூட இல்லை. ஆனால் இந்த மாடலை வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணும்போது தான் வந்து நிறைய பேர் அதை அடுத்து ஃபாலோ பண்ண முடியும். பணம் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறது என்னோட பேஷன் தான் இருக்குது, ஆனால் எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த படங்கள் நிறைய பண்ணணும். இதுக்கப்புறம் அதுக்காக தான் நாங்கள் ஒரு சின்ன தொடக்கம் தான் இது எல்லாமே. இதுக்கப்புறம் இது நல்லா பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சூப்பர், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்மைல் சேட்டை பார்க்க ஆரம்பித்தப்போ நாங்கள் சின்ன பொடி பசங்க. அவர் சொல்கிறாரு எங்கள் பரிதாபங்கள் ட்ரை பண்ணணும். நான்லாம் குட்டி பசங்க. அப்போது நாங்கள் இவர் ட்ரை பண்ணி ஆரம்பிச்சு தான் நாங்கள் பரிதாபங்களே ஆரம்பித்தோம். ஸ்மைல் சேட்டையில் இவர் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆரம்பித்தார். அவரை பார்த்தது இதுக்கு எதுக்குடா முகமுடி, இதை மிமிக்ரியே பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு கான்செப்டாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால் அப்படி ஆரம்பித்த ஒரு இடம் இன்றைக்கி இப்படி 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். நன்றி, மிக்க நன்றி. நன்றி.